Hello, I'm Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 50வது வீடியோ. ஸோ இதான் வந்து இந்த சீரீஸோட கடைசி வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ வந்து இந்த அட்வான்ஸ் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸோட கண்டினியூவேஷன். ஸோ இந்த வீடியோல பேசக்கூடிய எல்லா கோடுமே வந்து நான் கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் கிராக் சீக்வல் டெரின் 50 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் பண்ணியிருப்பேன். நீங்க யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்ல அந்த கரஸ்பாண்டிங் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேட்டாவை பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டினை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். நமக்கு வந்து யூசர்ஸ் டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டேபிள்ல வந்து யூசர் ஐடி இருக்கு, யூசரோட நேம் அண்ட் இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஸோ யூசர் ஐடி தான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். இந்த டேட்டா செட் எப்படின்னா, ஒரு யூசர் வந்து க்ரோ வித் டேட்டா வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்றாங்க. பட் சம் ரீசன் அவங்க இமெயில் ஐடி வந்து வேலிடா இல்லை, சம் கரப்ஷன் ஏதாவது ஆயிடுச்சு, டேட்டா கரெக்ட் ஆயிடுச்சு, அல்லது அவங்க தப்பா என்டர் பண்ணிட்டாங்க. அதனால இமெயில் ஐடி கரெக்டா இல்லை. நம்மகிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இருக்கிற இமெயில் ஐடியில எல்லாம் வேலிட் இமெயில் ஐடியை மட்டும் எடுத்து எங்களுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வேலிட் இமெயில் ஐடினா என்ன, அந்த டெஃபினிஷன் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து 4 பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ மொதல் பாயிண்ட் வந்து அந்த இமெயில் ஐடி டொமைன் வந்து growwithdata.co இருக்கணும். ஓகே, ஸோ growwithdata.co அப்படிங்கிற டொமைன்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடி மட்டும்தான் வேலிட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா growwithdata.coனா ஃபர்ஸ்ட் இது 3, 4, 5, 7 எல்லாமே growwithdata.coல இருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிட். ரீசன் வந்து நோ டொமைன். அதுக்கப்புறமா 6 வந்து இன்வாலிட். ரீசன் வந்து ராங் டொமைன் இல்லையா? ஸோ இது ரெண்டுமே இன்வாலிட் ஆயிடுச்சு. ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும், டொமைன் இருக்கணும். ப்ரிஃபிக்ஸ் நேம் அப்படின்னா இந்த அட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த அட் சிம்பிளோட லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வந்து ப்ரிஃபிக்ஸ், வின்ஸ்டன் அப்படிங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ரைட் சைட்ல இருக்கக்கூடியது வந்து டொமைன், growwithdata.co அப்படிங்கிறது வந்து டொமைன். ஸோ ரெண்டுமே இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அட் சிம்பிள் டொமைன் இல்லை, அதனால இது ஏற்கனவே இன்வாலிட் தான், டொமைன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து இன்வாலிட். இது வந்து டொமைன் இருக்கு, ஆனா நமக்கு தப்பான டொமைனா இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து கண்டிஷன், நமக்கு ப்ரிஃபிக்ஸும் இருக்கணும், டொமைனும் இருக்கணும். மூணாவது கண்டிஷன் வந்து இந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஆல்பபெட்டா இருக்கணும். ஏல இருந்து ஜிக்குள்ள கேபிட்டலா இருக்கலாம், ஸ்மாலா இருக்கலாம், ஆனா ஏ டு ஜி மட்டும் தான் இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா டாட் இருக்கு. ஸோ இது வந்து இன்வாலிட், இன்வாலிட் பீரியட் நாட் அலோட் in first, ரைட்? ஸோ டாட் இருந்துச்சுன்னா அது தப்பு. கடைசி என்ன சொல்றாங்கன்னா, அந்த இமெயில் ஐடி கிரியேட் பண்றோம் இல்லையா, அதுல வந்து என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், ஸ்மால் லெட்டரோ கேபிட்டல் லெட்டரோ ஆல்பபெட்ஸ் இருக்கலாம், அப்புறமா டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர், பீரியட், டேஷ், இது மூணுமே இருக்கலாம். ஸோ இதுல அண்டர் ஸ்கோர் சாம்பிள் எதுவும் இல்லை, பீரியட் வந்து இங்க இருக்கு, முதல்ல தான் இருக்கக்கூடாது, ஸ்டார்டிங் மட்டும்தான் பீரியட் இருக்கக்கூடாது, நடுவுலலாம் இருக்கலாம். அப்புறமா இந்த டேஷ் இருக்கலாம். இதெல்லாம் மட்டும் இருந்தாதான் வேலிட். இப்போ இங்க வந்து ஹேஷ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஹேஷ் சிம்பிள் இருந்துச்சுன்னா இன்வாலிட், ஹேஷ் நாட் அலோட். ஓகே, ஸோ இருக்க கண்டிஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா, வின்ஸ்டன் 1, அப்புறமா அனபெல் அண்ட் சாலி, இந்த 3 பேர் மட்டும்தான் வேலிட் இமெயில், மற்ற எல்லாருமே வந்து இன்வாலிட். ஸோ வந்து எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து யூசர் ஐடி 1, 3, 4 இந்த 3 தான் வந்து நமக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதுதான் வந்து கேள்வி. நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு ஸ்டெப்பா பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து growwithdata.coங்கிற டொமைன் இருக்கணும். அது எப்படி எடுக்கிறது? செலக்ட் யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், இதெல்லாம் தேவை இல்லையா? ஃப்ரம் யூசர்ஸ் டேபிள், கேபிட்டல் யூ, வேர் யூசர் ஐடி, USER, யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில், வேர் இமெயில் வந்து இட்ஸ் லைக், ஃபர்ஸ்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், அப்புறம் ஒரு அட் சிம்பிள் வரணும், அப்புறம் growwithdata.co, கோக்கு அப்புறம் எது இருக்கக்கூடாது, அதான் லாஸ்ட். ஓகே, ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா இமெயிலும் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஸோ 1, 3, 4, 5, 7 வந்துருச்சு.
2 மிஸ் ஆகுது ஏன்னா டொமைன் நேமே இல்லை. 6 மிஸ் ஆகுது ஏன்னா அது ஜிமெயில். ஸோ 2 6 மிஸ் ஆகுது, மற்ற எல்லாமே வந்துருச்சு இல்லையா? ஓகே. செகண்ட் கண்டிஷன் வந்து இங்கே ப்ரிஃபிக்ஸும் இருக்கணும், டொமைனும் இருக்கணும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் நேம் எப்படி எடுக்கிறது? இமெயில் இங்கே எடுத்து வந்துடலாம். ஒரு ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினால டிசேபிள் பண்ணும் இப்போதைக்கு. இமெயில், அதுக்கப்புறமா நான் வந்து சப்ஸ்ட்ரிங் ஒன்று ஃபங்க்ஷனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் ரெண்டையுமே சேர்ந்து. ஸோ சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ், இதோட பேராமீட்டர்ஸ் வந்து முதல்ல வந்து என்ன காலம் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் எந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறோம், அட் சிம்பிள் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி முதல் பீஸ் எடுத்துகிட்டு வரோம். முதல் பீஸ் எடுத்து வந்தால் அதான் வந்து ப்ரிஃபிக்ஸ் இல்லையா? இந்த இமெயில் ஐடி இருக்கு, அதை கட் பண்ணும்போது முதல்ல வரக்கூடியது வின்ஸ்டன், ரெண்டாவது வரக்கூடியது growwithdata.co இல்லையா? ஸோ இது வந்து ப்ரிஃபிக்ஸ். இதே இது டொமைன் எடுக்கணும் அப்படின்னா -1 கொடுத்தோம்னா ரைட்ல இருந்து ஃபர்ஸ்ட், இதுதான் வந்து டொமைன் நேம். ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணும்போது கமா கொடுத்து இல்லையா? ஸோ எனக்கு வந்து பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து தனியாக ஸ்பிட் பண்ணிடும், டொமைனை தனியாக ஸ்பிட் பண்ணிடும். ஸோ இப்போ ப்ரிஃபிக்ஸ் வேல்யூ வந்து எனக்கு அட்லீஸ்ட் ஒரு கேரக்டராக இருக்கணும். அதனால இது என்ன பண்ணுறேன்னா, இது அப்படியே ஒரு வேர் கண்டிஷனில் கொண்டு வரேன். அண்ட் த லென்த் ஆஃப் த ப்ரிஃபிக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கணும். இதை கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த கோரி வந்து ரன் ஆகும். இப்போ டொமைன் இல்லாத வந்து ஏற்கனவே ஃபில்டர் ஆயிடுச்சு, அதனால இட்ஸ் ஓகே. பட் இந்த டொமைன் டேட்டா இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா growwithdata அந்த டொமைன் அப்படியே வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம்ல, லைக் இமெயில் ஐடி லைக், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது டொமைன் ஈக்குவல் டு growwithdata.co, தட் சிம்பிள் இதெல்லாம் வேண்டாம். ரைட். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு தேவையானது வந்துடும். யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில் அட்ரஸ் 1 3 4 5 7. ஸோ 1 3 4 கரெக்டு, 5 வந்து சிம்பிள் இருக்கு, 7 வந்து டாட் இருக்கு. இது ரெண்டையும் அடுத்த கண்டிஷன்ல செக் பண்றோம். ஸோ மூணாவது கண்டிஷன் வந்து the prefix name must start with a letter. அதுல இது காலி ஆயிரும் 7. ஓகே, அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இமெயில் அதே சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் எடுத்து அந்த ப்ரிஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். என்ன பண்ணிருக்கோம், இமெயில் அப்புறம் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இமெயில் 1 அந்த வேல்யூ எடுத்து கொண்டு வரோம். இதுல வந்து அந்த எக்ஸ்பிரஷன் REGEXP அது எப்படி இருக்கணும்னா, இந்த கேரட் சிம்பிள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ ஸ்டார்டிங் வந்து A to Z ஸ்மால் லெட்டரா இருக்கலாம், அல்லது கேபிட்டல் A to Z இருக்கலாம். ஸோ இது இருந்தா மட்டும் அதை வந்து 1 அல்லது 0 இருக்கும். இப்போ ரன் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து 1 இருக்கும், ஏன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஆல்பாபெட்ல இருக்கு. இது வந்து டாட், அதனால வேல்யூ வந்து 0 ஆயிருது. அதை அப்படியே நம்ம ஒரு ஃபில்டர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணோம்னா முதல் கண்டிஷன், ரெண்டாவது கண்டிஷன், இது மூணாவது கண்டிஷன், இது ஈக்குவல் டு 1. இது கொடுத்தா அந்த 0 வந்து ஃபில்டர் ஆயிரும். இது 1 கூட கொடுக்க வேண்டாம், அந்த ஃபங்க்ஷன் அப்படியே கொடுத்தா போதும். சப்ஸ்ட்ரிங் அந்த ஆல்பாபெட்ல இருக்கான்னு, ஸோ அது பூலியனா எடுத்துக்கும். ஸோ பூலியனா எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணிடும். ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்கிறதுனால 1 கொடுக்குறோம், எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஓகே, இப்போ நமக்கு வந்து 3 கண்டிஷன் முடிஞ்சது. டொமைன் நேம் செக் பண்ணிட்டோம், ப்ரிஃபிக்ஸும் டொமைனும் இருக்கணும்னு செக் பண்ணிட்டோம். மூணாவது வந்து ஸ்டார்டிங் வித் லெட்டர். கடைசி என்னன்னா ஆல்பாபெட்ஸா இருக்கலாம், டிஜிட்டா இருக்கலாம், அண்டர்ஸ்கோர், பீரியட், டேஷ். அது எப்படி பண்றோம்னா, இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லையா, ஸ்டார்டிங் வந்து அல்பாபெட்டா இருக்கணும். அதுக்கு அடுத்து என்னெல்லாம் வரலாம்னா அதே A to Z, கேபிட்டல் A to Z, 0 to 9 இருக்கலாம், அப்புறம் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம், டாட் இருக்கலாம், டேஷ் இருக்கலாம். ஸோ இத்தனை கேரக்டரும் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு அப்புறமா வரலாம். அது எத்தனை தடவைனாலும் ரிப்பீட் ஆகலாம். ஸோ இதான் வந்து கண்டிஷன். டாலர் சிம்பிள் வந்து லாஸ்ட். இப்போ இதை ரன் பண்ணோம்னா எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 3 1 இருக்கு இல்லையா, எல்லாமே வந்து 1 இருக்கு. இது மட்டும் 0 இருக்கு. காரணம் என்னன்னா இங்க ஹேஷ் இருக்கு. ஹேஷும் வேணும் அப்படின்னா நீங்க கடைசியில் கொடுத்தீங்கன்னா எரர் வரும்.
அது ஆர்டர்ல வந்து தப்பா இருக்கும். அதனால அந்த ஆர்டர் படி இங்கே ஹேஷ் சிம்பிள் கொடுத்தோம்னா எனக்கு வந்து ஹேஷும் வந்து அலௌடு, அதனால இதுவும் 1 ஆயிரும். பட் நம்ம சினாரியோல ஹேஷ் நாட் அலௌடு, அதனால இது 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி இது அப்படியே எடுத்து வேர் கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்கலாம், கொடுத்தோன்னா அந்த கடைசி இது போயிடும், ஹேஷ் சிம்பிள் போயிடும். அப்படி இல்லாம 0 இல்லாமலே கொடுத்தா கூட, ஈக்குவல் டு இல்லாமலே கொடுத்தா கூட ஒர்க் ஆகும், பூலியன் மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 4 கண்டிஷனையும் அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். பெர்ஃபெக்ட். ஸோ நமக்கு கொடுத்த ஃபார்மேட் வந்து யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. பட் இதை இவ்வளவு தூரத்துக்கு பண்றதுக்கு பதிலாக ஒரு ப்ராப்பர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எடுத்தோம்னா மொத்த கோடுமே சிம்பிளா ஒரே லைன்ல முடிஞ்சிடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூ எடுத்திருந்தோம் இல்லையா, அதுக்கப்புறமா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் இமெயில் வந்து A to Z இருக்கணும், அப்புறம் என்னெல்லாம் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருந்தோம் இல்லையா. இதை அப்படியே எடுத்து பிளஸ் இதுல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் ஆக போகுது. என்ன ஆட் ஆக போகுதுன்னா at growwithdata.co அப்படின்னு முடியணும். ஸோ இவ்வளோதான்ப்பா எங்களுக்கு வேணும். ஸோ என்ன வேணும்னா எனக்கு யூசர் ஐடி, யூசர் நேம், இமெயில் இந்த 3 காலமும் வேணும். அதுல வந்து எனக்கு அந்த இமெயில், இது சப்ஸ்ட்ரிங் இமெயில் டோட்டலா அந்த இமெயில் ஐடிங்கிறது இல்லையா, இமெயில் ஐடிங்கிறது எப்படி இருக்கணும்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் இந்த கேரட் சிம்பிள் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து ஸ்மால் ஆல்பபெட் A to Z இருக்கலாம், இல்லை கேபிட்டல் A to Z இருக்கலாம். அதுக்கு அப்புறமா வரக்கூடியது A to Z இருக்கலாம், 0 to 9 இருக்கலாம், அண்டர்ஸ்கோர் டாட் டேஷ். இது வந்து எத்தனை தடவை வேணா ரிப்பீட் ஆகலாம் எனக்கு. அதுக்கு அப்புறமா கடைசியில at growwithdata.co அப்படின்னு முடியணும். ஸோ இந்த கண்டிஷன் அப்படியே கொடுத்தோம்னா நமக்கு அதே ரிசல்ட் தான் வரும். ஸோ இவ்வளவு தூரத்துக்கு பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதை வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணணும், டைம் இருக்கும்போது பண்றேன். ஓகே, பட் அது என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம கரெக்டா அந்த ஃபார்மேட்டை நம்ம பில்ட் பண்ணணும், ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து சோ பவர்ஃபுல். ஸோ இந்த கோடெல்லாம் நீங்க பாக்குறதா இருந்துச்சுன்னா Grow with Data யூடியூப் சேனல் போனீங்கன்னா இந்த வீடியோ வந்து தமிழ் கிராக் SQL Engineering 50 கொஸ்டின்ஸ் இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும். இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும்னா கிராக் SQL Engineering 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இந்த GitHub லிங்க் இருக்கும். இந்த GitHub லிங்க் வந்து உங்களுக்கு கோட் பேஸுக்கு எடுத்துட்டு போகும். இந்த வீடியோ வந்து 50th வீடியோ இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணோம்னா இந்த கிரியேட் ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ண பேசிக் சர்ச், ரெண்டாவது பண்ணக்கூடிய ரெகுலர் எக்ஸ்பிரஷன், இந்த கோட் எல்லாமே இங்க இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணி Grow with Data வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.